dear students, physician assistant, optometry, cardiac and perfusion, OTAT. இந்த 4 கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் பெஸ்டான கோர்ஸ்? எந்த கோர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு? என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்? salary வந்து இந்தியாலயும் அப்ராட்லயும் எப்படி இருக்குது? அதே மாதிரி இந்த 4 கோர்சஸ்க்கு அப்ராட் கண்ட்ரீஸ்ல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். இது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லயும் மெயின்லயும் இந்த 4 கோர்ஸ்ல எது பெஸ்ட்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். வீடியோவோட எண்ட்ல நீங்க எந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாங்கிற ஒரு போனஸ் டிப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லா பிடிஎஃப்ையும் டவுன்லோட் பண்றதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 கோர்சஸோட மெயின் ரோல் எந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து நீங்க டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ பேஷண்ட் கேர், மோஸ்ட்லி ஜெனரல் மெடிசன் அண்ட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க. கார்டியாக் பெர்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டியாக்கோடைய ஆபரேஷன் தியேட்டர்ல கேத் லேப், ஆஞ்சியோகிராம் இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுடைய ஒர்க் இருக்கும். என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஸ்டெரைல் பண்ணணும், சர்ஜரி நடக்கும்போது நீங்க கூட இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த வைட்டல்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். ஆப்டோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரோல் வந்து ஐ செக்அப் பண்றது அல்லது கிளாஸ் அல்லது லென்சஸ் பிரிஸ்கிரைப் பண்றது. அண்ட் ஆப்டோமாலஜி லென்சஸ் உடைய லிக்யூட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற ஆப்டோமாலஜி கம்பெனிலையும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆப்டோமாலஜி கம்பெனிஸ். ஓடிஏடிலேயே அதே மாதிரி தான் நீங்க ஸ்டெரைல் பண்ணுவீங்க எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜனோட நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சர்ஜரி அல்லது அனஸ்தீசியா டாக்டருக்கு நீங்க அசிஸ்டண்டா இருப்பீங்க. இந்த 4 கோர்சஸ் உடைய கம்பேரிசன் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நம்மளுக்கு பிசிஷியன் அசிஸ்டன்ட் அண்ட் கார்டியாக் பெர்ஃபியூஷன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லிமிட்டடா இருக்கு. ஆப்டோமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கு. ஓடிஏடி வந்து மாடரேட்டா இருக்கு. பிரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட்டும் ஓடிஏடியும் ஹையா இருக்கு. கார்டியாக் பெர்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கு. ஆப்டோமெட்ரியோட ஜாப் பிரைவேட்லயும் சரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லயும் சரி உங்களுக்கு வெரி ஹையா தான் இருக்கு. salary அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 18K இருந்து நம்மளுக்கு ஒரு 40 to 35K வரைக்கும் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க நீங்க ஒர்க் பண்றீங்கிறத பொறுத்து தான். ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு வந்து மாடரேட்டா தான் இருக்கும், உங்களுக்கு மாடரேட் டு ஹையா தான் இருக்கும். ஆப்டோமெட்ரியில உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரே இருக்காது. அதே இது கார்டியாக்கும் ஓடிஏடியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க எல்லாமே இருக்கு ஒர்க் பண்ண போற ஏரியா வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல தான், அதனால உங்களுக்கு பிரஷர் வந்து ஹையா தான் இருக்கும். அப்ராட் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு யுஎஸ்ஏ, யூகே, கனடால இருக்குது. கார்டியாக் பெர்ஃபியூஷன் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர். ஆப்டோமெட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடா, யுஎஸ்ஏ. ஓடிஏடிக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நல்ல வாண்டட் இருக்கு. அதே மாதிரி எந்த கோர்ஸ் வந்து நீங்க ஓன் கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஷியன் அசிஸ்டன்டோ கார்டியாக் பெர்ஃபியூஷனோ ஓடிஏடிக்கோ கிடையாது. பட் நீங்க ஆப்டோமெட்ரி படிச்சீங்கன்னா நீங்க ஆப்டிகல்ஸ் வந்து நீங்க ஓனா ரன் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 கோர்சஸ்க்கும் எம்எஸ்சில இருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அண்ட் டிமாண்ட் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ வந்து நம்மளுக்கு க்ரோயிங் ஆயிட்டு இருக்குது, இப்பதான் நம்மளுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அண்ட் கார்டியாக் பெர்ஃபியூஷன் வந்து ரொம்ப லிமிட்டட் தான், பட் ஸ்டெடியா தான் இது வரைக்கும் இருக்குது. ஆப்டோமெட்ரி ஹையாவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலயும் அப்ராட்லயும் இப்போ நவடேஸ் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வித்தவுட் ஆப்டிகல்ஸ் இல்லாமையோ லென்ஸ் இல்லாமையோ எங்கேயுமே இருக்கிறது இல்ல. அண்ட் ஓடிஏடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஹையா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் ஸ்கோப் பிஏக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் எப்போ ஃப்ரீக்வெண்டா நமக்கு ஜாப் வேகன்சி இருக்காது, ரொம்ப லோ ரேர்லியா தான் இருக்கும். எய்ம்ஸ் அண்ட் இஎஸ்ஐல கார்டியாக் பெர்ஃபியூஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட் தான், ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி தான் ஹையர் பண்ணுவாங்க. ஆப்டோமெட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை லெவல்ல இருக்குது, மாடரேட் டு ஹை. எங்கெல்லாம் நீங்க வந்து கவர்மெண்ட் இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஐ ஹாஸ்பிட்டல், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ், நேஷனல் ஹெல்த் மிஷன், எய்ம்ஸ், இஎஸ்ஐ, ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா இருக்குமா ஜாப் வேகன்சினா ரெகுலரா இருக்கும். பெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஆப்டோமெட்ரி. ஓடிஏடியும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். நீங்க எய்ம்ஸ், இஎஸ்ஐ, ஆர்மி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு சர்ஜனுக்கு ஒரு அசிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். சோ இது வந்து உங்களுக்கு மாடரேட், கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு குட் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏக்கு வந்து ரெகுலர் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அகேஷனலா வந்து கார்டியாக் பெர்ஃபியூஷனுக்கு எய்ம்ஸ்லயும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எக்ஸாம்ஸ் ஹையர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆப்டோமெட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச்எம், டிஎஸ்எஸ்பி, ஆர்ஆர்பி,
ESI, எய்ம்ஸ் பேராமெடிக்கல், அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஹையர் பண்றாங்க. OTATக்கும் எய்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ESI, NHS, ஸ்டேட், ஆர்மி, டிஃபென்ஸ்லயும் நம்மளுக்கு பண்றாங்க. இந்த பேசிஸ் சேலரியில நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மந்த்லி கிடைக்கும். சோ ஃபைனல் சம்மரியா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டோமெட்ரிக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் OTATக்கு. சோ கார்டியாக் பெர்ஃபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதை காட்டிலும் பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹையர் பண்றது இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு. அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு PAக்கு பாத்தீங்கன்னா US, கனடா ஒன்லி நீங்க மாஸ்டர்ஸ் PG முடிச்சா மட்டும்தான் போக முடியும். உங்களுக்கு ஆவரேஜ் salary பெர் இயருக்கு இவ்வளவு இருக்கும். அண்ட் இந்த கண்ட்ரிஸ்க்கு போகணும்னா நீங்க GRE, TOEFL, IELTS இந்த மூணுல ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த மூணும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் டெஸ்ட். அதுக்கடுத்து நீங்க US போகணும் அப்படின்னா PANS அப்படிங்கிற எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். கார்டியாக் பெர்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்ஃப், UK, கனடா, ஆஸ்திரேலியால இருக்கு. கல்ஃப் போகணும், துபாய், அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து நீங்க வந்து ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் எழுதினா போதும். அதை தவிர எந்த லைசன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. பட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்க்கு போகும்போது சில லைசன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். ஆப்டோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா UK, கனடா, ஆஸ்திரேலியா, கல்ஃப் இந்த கண்ட்ரீஸ்ல நல்ல டிமாண்டா இருக்குது. இந்த ரேஞ்ச்ல பெர் இயருக்கு உங்களுக்கு salary கிடைக்கும். நீங்க OET அல்லது IELTS முடிக்கணும். ஆப்டோமெட்ரி லைசன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க வாங்கி ஆகணும். அது லைசன்சிங் எக்ஸாம் சொல்லுவாங்க. OTAT அப்படிங்கிறது கல்ஃப், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இந்த இடத்துல மாடரேட்டா தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு salary கிடைக்கும். நீங்களுமே IELTS அல்லது OET இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் அப்ராடுக்கு வந்து நம்ம போக முடியும். சோ அப்ராட் ஸ்கோப் உடைய சம்மரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்டோமெட்ரி வந்து ஹை டிமாண்டா இருக்குது. இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். ஓன் கிளினிக்கும் அங்க பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கெட்டிங் தி லைசன்ஸ் அங்க அப்ராட்ல நீங்க லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல salary இருக்குது. அதுக்கடுத்து வந்து கார்டியாக் பெர்ஃபியூஷன் பட் வந்து ரொம்ப வெரி ஹை salary. பட் வந்து வேகன்சியோடைய ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் உண்டு. OTAT வந்து நீங்க கல்ஃப்லயும் ஜெர்மனிலயுமே நல்ல ஸ்டெடியா இருக்குது. பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒன்லி மாஸ்டர்ஸ் அண்ட் லைசன்சிங் அப்ராட் வாங்கினா மட்டும்தான் PAக்கு நம்மளுக்கு அப்ராட்ல ஸ்கோப் இருக்குது. சோ லாஸ்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு போனஸ் டிப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க அப்ராடோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் ஒரு பேஷனோட ட்ரீமா எடுத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க அதையும் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெரிய MNC ஹாஸ்பிட்டல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆவது நீங்க ஒர்க் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க 2 இயர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த 2 இயர்ஸ்ல நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா அதுக்குரிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணலாம். நீங்க அப்ராட் போகணும் அப்படின்னீங்கன்னா IELTS, OET எக்ஸாம் எழுதி நீங்க வந்து என்ன பண்ணலாம், நிறைய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க படிச்சு நீங்க கிளியர் பண்ணலாம். இந்த IELTS, OET எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் லைக் US, UK, கனடா, அயர்லாந்து போறீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அதே இது நீங்க கல்ஃப், அபுதாபி, துபாய் எல்லாம் போறீங்கன்னா வெறும் ப்ரோமெட்ரிக்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சோ நீங்க அந்த 2 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கரியரே ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.